தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே நீதி கட்சி உணவு தந்தது. ஐயா காமராசர் அதை இலவச உணவாக, மதிய உணவாக எல்லோருக்கும் தமிழ்நாடு முழுக்க தந்தார். புரட்சி தலைவர் அதே சத்துணவாக தந்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அதில் முட்டையை கொண்டு ஊட்டச்சத்து உணவாக தந்தார். அதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அது 2 வாரத்துக்கு போடாமல் வாராந்தோறும் போடுவோம்னு அது கொண்டு வந்தாங்க. இப்படி கல்வி புரட்சியில் உணவு புரட்சியும் கலந்தே வந்தது. அந்த வகையில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில் அனைவரிடம் நான் மன்றாடி கோரிக்கையாக வைத்தேன், வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போட வேண்டும்னு. அதில் நிதி பிரச்சனைகள் இருக்குது, நிர்வாக பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உணவை வெறும் உணவாக பார்க்கல, அது உயிர் பொருள், அது வெறும் உணவுப் பொருள் கிடையாது. அப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய பரிசீலனையில் இந்த அதிகாரிகள் அது ஆய்வு செய்து அதுக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் முதல் கட்டமாக அவர்களுடைய பரிசீலனைக்கு என்னுடைய இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இது கூட ஒரு இடத்துல மதிப்பிற்குரிய ஐயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா இளங்கோவன் ஐயா திமுக சேர்ந்த இளங்கோவன் ஐயா இது மாதிரிலாம் போடக்கூடாது, சைவம் சாப்பிட்ற குழந்தைங்க இதை எடுத்து சாப்பிட்றோம், சிக்கன் பிரியாணி ஓவாமை என்று சொல்கிற முதல் மனிதராக அவரைத்தான் பார்க்கிறேன். சைவம் சாப்பிடும் குழந்தைகள் சைவம் சாப்பிடட்டும், அவர்களுக்கு சத்துணவு இருக்கிறது. எங்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் 90% குழந்தைங்க சாப்பிடுங்க. 2வது புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு குழந்தை கெட்டு போயிடுமா என்ன? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா அவங்க வலிமை பெற முடியும், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கு மிக மிக பிடிக்கும். அதனால் இதில் அரசியலில் தயவு செய்து திணிக்காதீங்க. இதற்கு எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதை ஆய்வு செய்து கட்டாயமாக நல்ல முடிவை மாண்புமிகு முதல்வர் எடுப்பார். வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, நான் சீருடைகளையும் பல மாற்றங்களை நான் கோரியிருக்கிறேன். காலங்காலமாக எங்கள் குழந்தைங்க ஒரே சீருடையை போடுறாங்க. அதில் மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் பெரிய மனது பண்ணி நல்ல இன்னும் தரமான, இன்னும் அந்த மாறி வருகிற காலத்திற்கு ஏற்ற மாதிரி அதில் நெசவாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மை வர மாதிரி நாங்கள் பயனாளர்கள் மாணவர்களுக்கும் ஏற்றதை போல இந்த காலத்திற்கு ஏற்ப அதையெல்லாம் மாற்றணுங்கிறத இந்த நேரத்தில் கோரிக்கை. ஆமாம், அதற்காக தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆய்வு பணி செல்கிறது. வெகு நிச்சயமாக நல்ல பல அறிவிப்புகள் வர இருக்கிறது. சரி சரி, பரவாயில்ல, இதோட நிறைவு செஞ்சுக்கோம். இல்லை, உறுதி செய்யப்படாத தகவல் எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வர் சரியான நேரத்தில் இதை குறித்து அறிவிப்பார். நன்றி. நீர்வளத்துறை அமைச்சர் இதை பற்றி எதுவும் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் பரபரப்பாக ஒரு இடத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருந்தார். அவர் இந்த துறையில் அவருக்கு தெரியாததில்லை. அவர் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் பேசுவார். ஒரு இடத்துல அவசரமாக போன ஒரு மனிதர்கிட்ட இடைநிறுத்தி, நீங்களே ஒரு இடத்துக்கு அவசரமாக போகிறீங்க, ஒரு விழாக்கு போவீங்க, வேற எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு அவசரத்துக்கு போவீங்க, உங்களுக்கு குறுக்க புகுந்து அது மாதிரி செய்வது அது நல்லதில்லை. மற்றபடி அவர் இந்த துறை சார்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் பேசுவார். எல்லாருமே பேசி பேசி கெடுத்தவர்கள் மத்தியில் பேசாமல் அவர் சத்தம் இல்லாமல் பல சாதனை செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணா ஆனந்த் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.